முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது ஒருத்தர் 4 பேர் செய்யக்கூடிய வேலையிலும் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதற்கான விடையை நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். அதாவது இதுதான் என்னன்னா, கொள்முதல் அந்த காலகட்டத்தில் நாங்கள் இங்கே போய் 21 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குன்னு வாங்கிட்டாங்க. சரியா? இது போன கடந்த ஆட்சியில் 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகளில் இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு, அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேறு வழி இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நேற்று வந்த ஒரு வெள்ளை அறிக்கை, வெள்ளை அறிக்கையில் நல்லா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம மின்சார வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சோலார் கனெக்ஷன் எடுத்ததுலேயும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் மின் கொள்முதல் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க அந்த விஷயத்துலேயே இருக்கட்டும், கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லி பல இடத்துல லஞ்சமும் ஊழலும் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட எக்ஸாக்ட் டேட்டா நம்ம பார்த்தா தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அமைச்சர் என்ன பண்ணார் இதுக்கு முன்னாடி அப்படின்னு தெரியல. ஸோ அப்போ சட்டசபையில் சொன்னது சரியாக தான் இருந்திருக்குமோ, இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணவங்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அதனால தான் சரி எல்லாத்துலேயும் நம்ம மாட்டிக்குமோன்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாங்களோன்னு நம்ம கேள்வி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேயும் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அவர் லிஸ்ட்டு போட்டு நான் என்னென்ன பண்ணுவேன், இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்ததா நான் பார்க்கல. அந்த வெள்ளை அறிக்கையிலையும் என்ன திட்டங்கள் நம்ம கையில் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாரு. உண்மையாலுமே அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை நான் பாராட்டவே செய்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு எக்ஸாக்டாக ஒரு டீட்டெயில் என்ன பண்ணியிருக்கிறோம் பண்ணலை, அந்த துறையில் இருக்கிற அமைச்சர் துறை ரீதியாக எல்லாத்தையும் சந்தித்து ஒரு எக்ஸாக்ட் டேட்டா எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பெரும்பாலான துறை அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி அந்த துறையில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. உடனே கேட்டோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி திரும்பி பார்த்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு IAS அதிகாரியோ இல்லை அவங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்டோ அவங்க சொல்கிற விஷயங்களை அப்படியே நம்மகிட்ட மைக்கில் சொல்கிற நிறையா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். மிக முக்கியமாக கட்சி தலைவர்களுக்கே நிறைய பேத்துக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. நான் முதலமைச்சர் இருந்தபோது 5 வருஷத்துல நான் நடத்தின மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் எடுத்துக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனதுதான் அதிகமாக இருந்திருக்கிறது, எந்த பரிசும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இது துறை ரீதியாக ஒரு வலிமையான அமைச்சரை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த அவர் கொடுத்த வெள்ளை அறிக்கை மூலிமா நம்ம பார்த்த மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை வந்தது, அது நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை ஜூன் 16ஆம் தேதி தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு கிடைச்சா அது சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு தனித்துறைக்கும் என்னென்ன அலோகேஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக சொல்லியிருந்தாரு. அந்த தனித்துறையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே அவரும் முழுசாக சொல்ல முடியும். அப்போ இந்த வெள்ளை அறிக்கையில் ஒரு சோலார் கனெக்ஷனுக்கு 25 லட்சம் ரூபா வரையும் ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கையோட கதாநாயகனாக இதை மென்ஷன் பண்ணுறாரு. அது இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் இப்போவும் புதுப்பிக்கப்படாமல் அப்படியே தான் வச்சுருந்துருக்கிறாங்க அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது பொதுவாக TNEB அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு மொத்தம் எவ்வளோ கடனில் இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த முதல்வன் படத்தில் வர்ற மாதிரி டம்முன்னு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. 2,47,130 கோடி கடனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யோசிச்சு பார்க்கும்போது 2,47,130 கோடிக்கு அப்படி என்ன மக்களுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு அவரே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்தந்த திட்டங்கள் நிலுவையிலேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாவோட கொடுக்குறாரு. அதுலேயும் என்னென்னா, புதிய வளர்ச்சி திட்டங்கள், நியூ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை.
ஆனால் 51,000 கோடி வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் பொதுவாக கேட்குறேன், ₹1 ₹2 ஒரு வீட்டில் செலவு பண்ணுறதுக்கு 1000 முறை யோசிச்சு செலவு பண்ணுறாங்க. அப்படியே ஒரு பொருளை தேவையில்லாமல் வாங்கிட்டா கூட இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் வாங்கிட்டோமோன்னு நினச்சி ஃபீல் பண்ணுற ஒரு நிறைய இந்திய குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் மிக முக்கியமாக 51,000 கோடி எந்த ஒரு நியூ டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த பணம்லாம் எங்கே தான் போச்சு? மக்கள் வரி பணம் தானே இது எல்லாமே. அப்போ அந்த மக்கள் வரி பணத்தை சூறையாடிட்டாங்களா அப்படிங்கிறது இனிமேல் கவர்மெண்ட் அதுக்கான ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக எந்த ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மருமே வாங்கவே இல்லை. முந்தைய ஆண்டுகளில் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னும் பதிவு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஒரு புதுப்பிக்கலும் இல்லை, நியூ பர்ச்சேஸும் இல்லாமல் புதிதாக இவங்க வந்து எந்த இதுவும் புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கல. ஸோ இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ், 1 லட்சம் கோடிக்கு மேல நீங்க கடன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 கோடி கிட்ட எங்க போச்சுன்னு தான் நம்மளுடைய கேள்வி. 51,000 கோடி மட்டும் எப்படி செலவாச்சு அப்படின்னு நிர்மல்குமார் கேட்கிறாரு. சரி, அதுலயும் அவர் குறிப்பிட்டு சொல்ற விஷயம், இவ்வளோ நடந்திருக்குது, இவ்வளோ செலவாயிருக்குது, இவ்வளோ கடன் சுமை ஏறி இருக்குது. ஆனா இந்த கடந்த ஆட்சியில வெறும் 343 நபர்களை மட்டும்தான் வேலைக்கு புதுப்பிச்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. அப்போ வெறும் 343 பேருக்கான சம்பளம் என்ன? அந்த சம்பளம் எல்லாம் என்ன 51,000 கோடி அளவுக்கு வந்துச்சா என்ன? இல்லை, பல லட்சம் பேரை நான் எடுத்தேன், அதுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தோம், அப்போ கவர்மெண்ட்டுக்கு செலவாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகலாம். வெறும் 343 பேருக்கு தான் அந்த வாய்ப்பே கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இன்னும் கிளறுனா அது கூட பெய்டில் இது போட்டிருப்பாங்களோ, லஞ்சம் வாங்கிட்டு போட்டிருப்பாங்களோ, இனி ஒவ்வொரு டேட்டாவையும் தோண்டி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தெரியும். அவர் இன்னும் வழக்கில் இருக்கிற ஒரு மனிதர் தான். ஆல்ரெடி அவர் நிறைய விஷயங்கள் நெஞ்சுவலின்னு வந்து படுத்து சிறையில் இருந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சிறையிலிருந்து வந்து மறுபடியும் அமைச்சர் பதவி எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன யோசிக்க தோணுதுன்னா, ஒரு திறமையற்ற ஒரு நபரை, ஒரு திறன் இல்லாத ஒரு நபரை ஒரு முன்னாடி அமைச்சர் பதவியில் வச்சுருந்தாங்களோ அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இவ்வளவு குறிப்பாக இருந்த எந்த ஒரு இதுவும் அவர் இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லை. ஏன் கரண்ட் கட்டு வருது அப்படின்னு கேட்டப்ப அணில் போச்சு அதனால கரண்ட் கட் ஆகுதுன்னு சொன்னவர் தான் அந்த அமைச்சர். இந்த அளவுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கிறார் நிர்மல்குமார் அவர்கள். என்ன புதிதாக கொண்டு வர்றோம், செலவுகளை அதிகரிக்க மாட்டோம் அப்படின்னு. அது இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நாகரிகமான முறையிலும் ரொம்ப அடக்கமாகவும் தன் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப நேர்த்தியாக அழகாகவும் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்தானோம். நீங்களே அந்த ப்ரெஸ் மீட்டோட லிங்கை நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம். நீங்கள் தாராளமாக தெரிஞ்சு பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மக்களும் நாட்டு மக்கள் இப்போ எந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம், அந்த துறைகளுக்கு நம்ம தேர்ந்தெடுத்த அனுப்புனவர் நமக்காக என்ன செஞ்சார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வெள்ளை அணிக்கை புட்டு வச்சதா தான் நான் பார்க்குறேன். அதுலேயும் குறிப்பாக நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது வந்து நம்ம வந்து மின்சாரத்துறையை பொறுத்த வரலும் நம்ம 30 ஆண்டுகள் பின்தங்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே வந்து தாவேகா அரசு வந்தப்ப திமுக நிறைய விசுவாசிகள், நிறைய ஆதரவாளர்கள்லாம் சொன்னது என்னன்னா, விஜய் ஒரு அனுபவம் இல்லாதவர் வரும்போது கண்டிப்பா வந்து இந்த அரசு ஒரு 30-40 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நல்லா தெரியுது, இந்த அடிச்ச கொள்ளையோ இல்லை இந்த அடிச்ச நிறைய செயல் திட்டம், மோசமான செயல் திட்டங்களோ வெளியில் வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க அந்த மாதிரி கதறிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ பார்க்கும்போது மின்சாரத்துறை 30 ஆண்டு காலம் போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு கைக்கூலிகளாவோ இல்லை ஆதரவாவோ இருந்த அந்த ஆதரவாளர்கள்லாம் இப்போ வெளியில் வந்து இதுக்கான பதிலை சொல்லுவாங்களா, எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். யார் அப்படி எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் பாராட்டுவோம். அப்படி தெரியலனா மீண்டும் அவங்கள பாயிண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். குறிப்பாக எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா 4,63,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் 43,808 டிரான்ஸ்ஃபார்மர்கள் 25 ஆண்டுகளை கடந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுலேயும் கடைசியாக அவர் முடிக்கும் போது ஒன்று சொல்லியிருக்கிறாரு, கட்சி நிதி யாராவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை முன் வந்து சொல்லுங்க, அதை அந்த கட்சி நிதியிலேருந்து பெற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கட்சி நிதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஊழல் செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா பார்ட்டி ஃபண்டு, இதுதான் அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லும்போது கூச்சல் போட்டு எந்திரிச்சு போனது. நீ வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணுமா, இல்லை நீ என் டெண்டர் எடுக்கணுமா, பார்ட்டி கொஞ்சம் ஃபண்டு கொடு அப்படின்னு. ஏன்னா அதுக்கு கணக்கு காட்ட தேவையில்லை. பார்ட்டியில் நீங்கள் 1000 செலவு பண்ணாலும் பார்ட்டி எக்ஸ்பென்ஸ், அதனால தான் பார்ட்டி ஃபண்டு. உதாரணத்துக்கு வில்லிவாக்கத்தில்
பிரச்சாரத்துக்கு வரும்போது லாட்ரி மார்ட்டினோட அவர் பையன், அதாவது இன்றைய ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய, பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவர் வந்து இங்கே வில்லிவாக்கத்தில் பேச வரும்போது சொன்னார், உதயநிதி அவர்களே, எங்கள் கிட்ட 500 கோடி நீங்கள் வாங்கினீங்க பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில், அந்த 500 கோடிக்கு கணக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை சபரீசன் டீம் கேட்டால் உங்கள்கிட்டையும் பலமுறை கேட்டேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒளிஞ்சு தான் ஓடுறீங்களே ஒழிய கணக்கே தரலையேப்பா, நீ எப்படிப்பா எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு குற்றவாளி அப்படிங்கிற தோரணையில் பேசலாம், இல்லை ஒரு ஏமாத்துறவங்க தோரணையில் பேசலாம், அப்போ நீ யோகியமா அப்படின்னு கேட்டார். உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 500 கோடி பார்ட்டி ஃபண்டாக போயிருக்குது. அப்போ அந்த 500 கோடிக்கு என்ன கணக்குன்னு கொடுத்தவங்க கேட்டாலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த சோலார் யூனிட்டுக்கு 25 லட்சம், இந்த மின்சார இதுக்கு கம்பத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட்னு இதில் லட்சக்கணக்கான கான்ட்ராக்ட் போயிருந்திருக்கும். ஏன்னா 51,000 கோடி எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ 2 லட்சம் கோடிக்கு மேலே இதில் கடனும் இருக்குது. அப்போ இந்த கடன் இது எல்லாத்தையும் யாருக்கு சொந்தமாகும்னா மக்களுக்கு தான் இந்த சொந்தமாகும். மக்களுக்கு வரி பணம் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ பெட்ரோலில் பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வரியை ஏன் குறைக்க முடியலைன்னா வருவாய் இழப்புகள், வருவாய் ஏற்படுறது அப்படிங்கிறது தான். இப்போ பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற பெட்ரோல் ரேட் வேறு, ஸோ நம்ம ஸ்டேட்டில் இருக்கும்போது பெட்ரோல் ரேட் வேறு. ஏன் வேறு அப்படின்னா நமக்கு இன்கம் சோர்ஸ் வேறு எதுவுமே இல்லை. இண்டஸ்ட்ரி மூலியமாக ஏதாவது இன்கம் வருதா? கிடையாது. இப்போ மின்சாரத்துறையெல்லாம் அணில் போன கதையாக நிறைய விஷயங்களில் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த வெள்ளை அறிக்கை ஒரு சான்றாகவே இருக்கும். இந்த ஸ்டேட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஸ்டேட் எதில் ஹை ப்ராஃபிட் காட்டுறாங்க அப்படின்னா மதுவில் தான் ஹை ப்ராஃபிட் காட்டுறாங்க. இதை ஒரு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்களுக்கு காசு அவன் உழைச்சி சம்பாதிக்கிறான், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு காசு மக்கள்கிட்டருந்து இந்த போங்கு செய்யக்கூடிய இந்த மதுவில் இருந்து வர்ற காசை மக்கள்கிட்டருந்தே பறிக்கிறது. இதுக்கு நடுவில் ஒரு 10 பேர் பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கிறது, இல்லை நைட்டு 10 மணிக்கு மேலே அதிகமான விலைக்கு விற்கிறது. பெரும்பாலான கான்ட்ராக்டர்களில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சி மாவட்ட செயலாளர், இல்லை வேறு ஏதாவது மாவட்ட செயலாளருக்கு தொடர்புடையவர், இல்லை இதில் ஒரு 10 பேர்த்துக்கு பங்கு, இதை கண்டிக்கிற அதிகாரிகள்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பங்கு கொடுத்து ஊழல் செஞ்சு கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க? நாட்டை ஒரு நடுநிலையில் தான் நிறுத்தியிருக்கிறாங்க. இதில் பாதி பேர் வேற என்னை சட்டமன்றத்தில் தேடாதீங்க, அங்கே இருக்க மாட்டேன், மக்கள் உள்ளத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு. எந்த மக்கள் உள்ளத்தில்? உங்கள் பார்ட்டி மக்கள் உள்ளத்திலையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா பெரும்பாலான பணத்தை நீங்கள் பார்ட்டிக்குள்ளேயே சுருக்கி வச்சுக்கிட்டீங்க. நம்ம நிறையா வீடியோவில் பார்த்தோம், ஒருத்தர் வந்து நான் வந்து இங்கே இதில் இருக்கிறேன் சார், இந்த மாதிரி கார் பிரச்சனையாச்சு சார், முட்டிட்டாரு. ஆமாம், அவன் அப்படித்தான் முட்டுவான், என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி அதிகார தோரணையில் பேசின நபர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த அதிகாரம்லாம் எங்கே வருதுன்னா, நான் ஜெயிச்சுட்டேன், நான் தான் அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ணிட முடியும், போலீஸ்க்கு நீ என்னடா கூப்பிடுறது, நான் கூப்பிட்றேன். ஏன்னா போலீஸுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அதை எடுத்து நான் தான் அமைச்சருக்கு வேண்டியவன், நான் தான் இந்த இடத்துல கவுன்சிலரு, மக்களுக்கான ஆளாக நீ இருந்தால் மட்டும்தான் என்னைக்கும் ஜெயிக்க முடியும். மக்கள் பணத்தில் சூறையாடுனா நிம்மதியாக நீ என்னைக்கும் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் மக்கள் கேள்வி கேட்குற இடத்துக்கு வரும்போது பல அமைச்சர்கள் தோல்வி புறந்தள்ளின மாதிரி மக்கள் கண்டிப்பாக உங்களை புறந்தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும், இன்னைக்கு ஒரு கட்சி 4-3 போய் கட்சியில் எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கிறதுக்கு இல்லாமல் ஒரு பெரிய கட்சி ஆளாயிட்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்சியாக மக்களை நேசிக்கலினா கண்டிப்பாக இருக்கும். இங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது போல நீங்க தேடுறது நடக்குமா இருக்கேன், மக்கள் தேடுறது நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். மக்கள் உள்ளத்துல இருந்தா மக்கள் ஏன் உங்களை தோக்கடிக்க போறாங்கன்னா தெரியாம கேட்கறேன். இந்த கேள்வி யாருக்கும் உதயமாகலையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. மக்கள் உள்ளத்துல இருந்தா மக்கள் வெள்ளத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே, ஆனா மக்கள் வெள்ளத்துல கஷ்டத்துல இருந்தாங்க, நீங்க நல்லா உள்ள சூப்பரா இருந்தீங்க, அதனாலதான் இன்னைக்கு தோல்வியை தழுவுனீங்க. இதுலயும் நிறைய பேர் புரோட்டோகால் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஒரு ஒருமையில பேசுறது, அதுக்கப்புறம் யாராவது பாவம் யாராவது முன்னாடி நிற்கிற நபர் லிப்ஸ்டிக் போட்டால் அவங்கள வேலையை விட்டு துரத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆயுசு காலம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதம் தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதற்கப்புறம் திரும்ப வருவாங்களா அப்படின்னா மினிஸ்டராக இருந்தவங்களையே தூக்கி அடித்து தூரம் வீசிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களெல்லாம் ஏமாத்திரம். பழைய மேயராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தோல்வி தழுவின கதையை நம்ம பார்த்துருக்குறோம். மக்கள் கொசு வழங்கும் திட்டம்னு சொன்னவங்க தானே அவங்க.
மக்களை எந்த அளவு நேசிச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு அதுலேருந்து தெரிய வேண்டாமா? அப்போ மக்களோட பிரச்சனையை வீட்டுக்குள்ள இருந்து பார்க்காம சாமானியனா மக்களா நின்று பார்க்கக்கூடியவன் தான் ஒரு அமைச்சர். என்னில்ல முதல்வன் நீ அப்படின்னு ஒருத்தனை அதிகாரத்துக்கு நம்ம கொண்டு வரும்போது அவன் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்தால் தான் அவன் மக்கள் அதிகாரி. ஆனால் மக்கள் அதிகாரி அப்படிங்கிறது மாறி அதிகாரத்துவம் கொண்ட ஒரு நபராக நம்ம மாறும்போது நமக்கான தோல்விகள் எழுதி வைக்கப்பட்டவை தான். ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு வக்கீலை வச்சு சரி பண்ணிக்கிறேன், நான் ஒரு ஆடிட்டரை வச்சு சரி பண்ணிக்கிறேன்னா நீ மக்கள் மனசை படிக்கல, திரும்ப திரும்ப பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு இடமா தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த வெள்ளை அறிக்கை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு வசதிக்கும் வாய்ப்புக்கும் நீங்கள் எப்போவும் இயக்கத்தை நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசியில் ஏங்கி நிற்கிறது தோல்வியில் தான் ஏங்கி நிற்பீங்க. அதாவது கதை சொல்லணுன்னா பல கதைகள் சொல்லலாம். நீங்கள் நான் மக்கள் மனசில் குடியிருக்கிறேன், நீங்கள் அதுக்கு சினிமாவுக்கு போயிருக்கலாமே, அரசியலுக்கு வந்திருக்க தேவையில்லையே. மக்கள் மனசில் விஜயகாந்த் அவர்களோ இல்லை சிவாஜி கணேசன் அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இருந்த மாதிரி நீங்கள் மக்கள் மனசில் போய் குடியிருக்கலாமே. நீங்கள் அரசியல்னு வரும்போது அரசு சார்ந்த விஷயங்களை ஒரு இயக்கத்தை ஒரு மக்கள் வழிநடத்தலை கொண்டு வர்றது தானே முதன்மைத்துவம். அந்த முதன்மைத்துவமாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டே தோத்து போனார் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று தோல்வி. மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஒரு வெளுத்த அறிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு விஷயம் மட்டும் மக்களை படிக்க கற்றுக்கோங்க, அப்போ தான் மக்கள் உங்களை போற்றி கொண்டாடுவாங்க. காமராஜர் அவர்கள் இன்னைக்கும் இல்லை, காமராஜர் அவர்களும் தோல்வியை தழுவினார். ஆனால் இன்னைக்கும் காமராஜர் அவர்களை சொல்லாமல் ஒருத்தர்னால அரசியல் பண்ண முடியாது அப்படின்னா அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீர்நிலைகளையாக இருக்கட்டும் இல்லை அடிப்படை ஒரு மாணவராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே காமராஜர் நேசிச்சாரு. என் இயற்கை தாண்டின விஷயங்கள், இயற்கைக்கு நம்ம மோசமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களை காமராஜர் அவர்களை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். உங்களோட தோல்வி உங்களால் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். மீண்டும் மீண்டும் இந்த தோல்விக்கு முட்டு கொடுக்காம மக்களுக்கு எதிர்க்கட்சியாகவோ இல்லை அடுத்து நான் நிற்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ மக்களுக்கு ஏதாவது செய்கிற சேவகனாக வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னும் பல துறைகள்லேருந்து வெள்ளை அறிக்கை வரப்போகுது. பல துறை சார்ந்த மனிதர்கள்லாம் இன்னி எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போவே எனக்கு தெரிஞ்ச கட்சியில் ஒரு ஆட்டம் கண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வரப்போகிற நாட்கள் ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும், ஒரு இளைஞர்கள் ஒரு பெருசாக அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களோட வெளிப்பாடுகள் அதிகமாக இருந்ததை பொறுத்துக்க முடியாதவங்க வெளிப்பட்டு போவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் தாக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.